நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையுமே ரொம்ப ஒரு விசத்தன்மையான ஒரு உணர்வு. நம்மளே டவுட் பண்ணுறது. என்னால் இது முடியுமா? நான்லாம் இதுக்கு வேலைக்கே ஆக மாட்டேன். எனக்கு இதெல்லாம் வரவே வராது. ஐயோ, என்னைய போய் சொல்கிறீங்க, நான் இதுக்கெலாம் கரெக்டே வரமாட்டேன். இப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃப் டவுட் நம்ம மனசுக்குள்ளே வரும். அந்த செல்ஃப் டவுட் நம்ம முன்னேற விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதை நினச்சாலும், எதை நினச்சி நீங்கள் ஓட ஆரம்பித்தாலும் உங்களை தடை போடும். அந்த எண்ணத்தை நம்ம அறவே ஒழிக்கணும். செல்ஃப் டவுட் பண்ணவே கூடாது. மற்றவங்க நம்மளை டவுட் பண்ணுறதே நம்மளால் தாங்க முடியாது. நம்மளே நம்ம டவுட் பண்ணோன்னா, நம்மளுடைய ஓட்டத்தை நம்மளே குறைச்சிக்கிட்டோன்னா, நம்மளால் முடியவே முடியாது அப்படின்னு நினச்சோன்னா எதுவுமே முடியாதுங்க. இந்த உலகமே ஒரு வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணோன்னா நம்ம ஸ்ட்ராங்காக எந்த ஒரு டவுட் இல்லாமல் நம்ம மேலே கான்ஃபிடெண்ட்டாக இருந்து தைரியமாக வாழ்க்கையில் பாதையில் நடைபோடணும். அந்த செல்ஃப் டவுட் வராமல் எப்படி தடுக்கிறது, எப்படி ஓவர் கம் பண்ணி நம்ம நினச்சதை அடையிறது, சாதிக்கிறது, அதை தான் இந்த எபிசோடில் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திடுங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான வாரத்தோட இறுதி ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லலாம். எப்படி இருக்கீங்க நண்பா, நண்பி? உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் தொடரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வாழ்க்கையில் சில தடங்கல்கள், சில பிரச்சனைகள் நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அப்படின்ற மாதிரியாக நம்ம வாழ்க்கை சூழ்நிலை இருந்தாலும் இது எல்லாமே சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. நாளைக்கு விடியுன்ற நம்பிக்கை தான் நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்குது. அந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும் சூப்பராக அமையும் அப்படின்ற நம்பிக்கையில் ஓடிக்கிட்டே இருப்போம். உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியங்க. உங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் இதை முழுக்க என்னால் ரன் பண்ண முடியுது. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு பெனிஃபிட் தாங்க. உங்கள் வாழ்க்கையில், உங்களோட மனசில் ஒரு சின்ன மாற்றத்தை, ஒரு சின்ன ஸ்மைலை, சின்ன ஒரு சந்தோஷத்தை என்னால் உருவாக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை தான். நிறைய பேர் நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்குங்க. நீங்கள் முதல் முறையாக அந்த பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஆப்பிளில் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை நண்பா, நண்பி, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய உங்கள் கண்ணுக்கு தெரியாத நண்பர்களுக்கும் இந்த விஷயம் சென்றடைவதற்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து அதை செய்யுங்க. உங்களோட தாட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட கொஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு டைரெக்டாக உங்களோட கனெக்ட் பண்ணுவேன். ஸோ உங்கள்கிட்ட ஒரு கேள்விங்க. நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களை நீங்கள் செல்ஃப் டவுட் பண்ணுவீங்க? அதனால் நீங்கள் ரொம்பவே சஃபர் ஆகிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இருந்தால் அது என்ன அப்படின்றத மறக்காமல் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. உங்ககிட்ட நான் பேசணும்னு ஆசையாக இருக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நான் டாபிக்குள்ளே போயிடலாங்க. இந்த செல்ஃப் டவுட்னு சொல்லுவாங்கல்ல, இது ரொம்ப ஒரு விஷத்தன்மையான ஒரு ஃபீலிங் அப்படின்னு தான் சொல்லலாங்க. ஸோ இது நம்ம மனசில் நம்ம நினச்சதை எதையுமே அடைவிடாமல் பண்ணும். நம்ம மேலேயே நமக்கு பயங்கர ஒரு நம்பிக்கை தன்மை, அதை எல்லாத்தையும் குலைச்சி நம்பிக்கையே இல்லாத ஒரு கிரிட்டிசைஸ்டு மூமெண்ட் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணும் சொல்லுவாங்க. நாட் குட் எனஃப், இன்கேபபிள் ஆஃப் சம்திங் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே பயங்கரமாக நம்மளை அஃபெக்ட் பண்ணும். இதனால் என்னப்பா நடக்க போகுதுன்னு யோசிக்காதீங்க. ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு சேலஞ்சு தான். ஒவ்வொரு நொடியும் நம்ம வாழ்க்கையில் வாழ்வதற்கு நிறைய விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம செல்ஃப் டவுட்டை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, செல்ஃப் டவுட் அப்படி விட்டோம்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதோட பின் விளைவுகளான ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ப்ரொக்ராஸ்டினேஷன், எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி, லோ செல்ஃப் எஸ்டீம், டிஃபிகல்ட் மேக்கிங் டிசிஷன், இது எல்லாமே நடக்கும். ஒரு குழப்பமான மனநிலை நம்ம மனசில் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி தான் எல்லாமே நடக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி நேரங்களில் நம்ம எப்படி இதை ஓவர் கம் பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம்னா செல்ஃப் டவுட் தான். ஸோ மற்றவங்க நம்மளை டவுட் பண்ணாதான் நம்மளை ஏற்றுக்க முடியாது. அவங்க யார் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க தோணும். அப்படி இருக்கும்போது நீங்களே டவுட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கும். அப்படி மட்டும் இருக்கவே கூடாதுங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ராக்டிஸ் செல்ஃப் கம்பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செல்ஃப் டவுட் உங்களை எப்போவுமே ஒரு ஹோல்டிங் யூ பேக் ஃப்ரம் அ லீப் ஆர் யுவர் கேரியர் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையிலே சரி, உங்களோட கேரியர்லையும் சரி, எதுவுமே முன்னாடி போக முடியாது. அந்த முன்னாடி போய் பேசணும், ஸ்டேஜில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணும் போது, ஐயோ நம்மளால் முடியாது, நம்மகிட்ட கொஷின் கேட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி உட்கார தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே உங்களை பின்னோக்கி தள்ளும் அப்படின்னு தான் சொல்லலாம்.
அதை தவிர நிறைய நேரங்களில் இந்த ரிஸ்க்லாம் நம்ம எடுக்க முடியாது, நம்ம எதுக்கு ஜாப் சேஞ்ச் பண்ணணும், நம்ம ஜாப்லேயே இருந்துக்குவோம், இந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கவே முடியாது, என்னாலலாம் நம்ம முன்னாடி வர முடியாது அப்படின்னு யோசிச்சோன்னா இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ப்ராக்டிஸ் செல்ஃப் கம்பேஷன் சொல்லுவாங்க. நம்ம என்ன தான் மிஸ்டேக் பண்ணாலும், என்ன தான் பிரச்சனை பண்ணாலும் நம்ம டவுட் பண்ணாமல் நம்மளை தட்டி கொடுக்கணும். நமக்கு ஒரு அன்பை கொடுக்கணும். நம்ம மதிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இட்ஸ் வெரி குட், யூ கேன் டூ அ குட் ஜாப், யூ ஆர் டூயிங் குட் ஜாப் அப்படின்ற மாதிரி எல்லாமே பண்ணலாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பார்த்தோன்னா ரிமெம்பர் யுவர் பாஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களை செல்ஃப் டவுட் பண்ணுறீங்க, என்னால் முடியுமா முடியாதான்னு தெரியலை, நம்மளுக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா தெரியல அப்படின்ற பட்சத்தில் உங்களை பூஸ்டப் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட பாஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸை நீங்கள் லிஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் டைமிங்கில், இதெல்லாம் என்னால் முடியாதுன்ற பட்சத்தில் இதை நான் எடுத்து நான் பண்ணி அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேர் பாராட்ட முடியுமா, நான் முடிச்சு காமிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ஒரு பாசிட்டிவ் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணி உங்களுக்குள்ளேயே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கும் போது ஒரு சின்ன தைரியம் வரும், நல்ல தைரியம் வரும். அந்த செல்ஃப் டவுட்ன்றது ஈஸியாக உங்களை விட்டு வெளியே போயிடும். மூணாவது பாயிண்ட் பார்த்தோன்னா ட்ரை டு நாட் கம்பேர் யூர்செல்ஃப் டு அதர்ஸ். இதை நினச்சி கூட பார்க்க முடியலங்க. நம்ம எப்போவுமே அடுத்தவங்க ஷூஸில் போய் ஏறி நிற்கணும்னு ஆசைப்படுவோம். அவங்க ஷூ என்ன சைஸு, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, பாம்பு இருக்கா, பல்லி இருக்கா, இல்லை பூக்கள் இருக்கா, எதுவுமே தெரியாதுங்க. அவங்க மேலே நிற்கிறவங்கள மட்டும் பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையில் அப்படி இல்லையேன்னு யோசிப்போம். ஆனால் அவங்கவுங்க ஷூவில் இருந்தால் மட்டும்தாங்க தெரியும். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கானது, உங்கள் வாழ்க்கை மற்றவங்களோட எல்லாத்தோடையும் டிஃப்ரெண்ட்டு. அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அவன் கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான், ஆன்சைட் போயிட்டான், அங்கே பெரிய ஆள் ஆகிட்டான், சிட்டிசன் ஆகிட்டான், அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான், அவன் இவ்வளோ பெரிய வீடு வாங்குறான், அவ்வளோ பெரிய வீடு. உங்களுக்கு என்ன தேவைன்றதை மட்டும்தாங்க நம்ம உணரணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அந்த தேவைகள் தான் நம்மளை வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தும். அவன் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணும்பொழுது அது நிறைய விளைவுகள், பின் விளைவுகள், நிறைய பிரச்சனைகளை நம்மளுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை மறந்துடவே கூடாது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோன்னா பி மைண்ட்ஃபுல் ஃபார் யுவர் திங்கிங். என்ன திங்க் பண்ணுறீங்க, நெகட்டிவ் தாட்ஸ் மனசில் அப்படியே கொம்மியும் பார்த்துக்குங்க. நானே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தனியாக உட்காந்தேன், ஏதோ ஒரு பிரச்சனையில் உட்காந்தேன்னா அப்படியே மண்டையில் குப்பை கொட்டுற மாதிரி கொட்டும். மைண்டில் குப்பையாக கொட்டிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு மைண்டை ஒரு அழகான பூச்செடி மாதிரி ரொம்ப மலர வைக்க முடியும்? பாசிட்டிவ் திங்கிங் நம்ம மனசில் வேணும். ஓகே, இந்த பிரச்சனை வந்திருக்கு, ஆமாம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஸ்டில் ஐ கேன் ஓவர் கம், என்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மனசில் உங்களுக்கு விதைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. எப்போவுமே உங்களால் முடியும். நீங்கள் செல்ஃப் டவுட் மட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வர முடியாதுன்றதை நீங்கள் மறக்கவே முடியாது. வேறு யாருனாலையும் உங்களை காப்பாற்ற முடியாது செல்ஃப் டவுட் நீங்கள் பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் டைம் வித் சப்போர்ட்டிவ் பீப்புள். ஸோ உங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், இல்லை சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், யாருவாக இருந்தாலும் அவங்களோட நீங்கள் பேசலாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவ் பீப்புள், வெல் விஷர்ஸ்கிட்ட பேசுகிறதுன்றது உங்களுக்கு ஒரு 1000 வாட்ஸ் பல்பை உங்கள் மனசுக்குள்ளே எரிய வச்ச மாதிரி, அந்த இருள்லாம் நீங்கி ரொம்ப சந்தோஷமாக ஒரு சூப்பர் பிரைட்னஸ் உங்கள் மனசில் பாதை கிடைக்கும் அப்படின்றது சந்தேகமே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் ஃபைண்ட் வேலிடேஷன் ஃப்ரம் வித்தின் சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு ஜாப்பை ரொம்ப சூப்பராக அக்கம்ப்ளிஷ் பண்ணுறீங்க, ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்கை முடிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு ரீஅஷ்யூரன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட வேலிடேட் பண்ணுங்கள், இது நான் அப்படி பண்ணியிருக்கேன், எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணியிருக்கேன் பார்த்தியா, இந்த ஒரு சின்ன விஷயங்கள் கூட நான் நுணுக்கமாக சூப்பராக பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படின்றத நீங்கள் வேலிடேட் பண்ணும்போது உங்கள் மனசில் உங்களுக்குள்ளே ஒரு நல்ல தைரியம் பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ணியே பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரிமெம்பர் தட் யூ ஆர் த ஹார்சட் கிரிட்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை டவுட் பண்ணுறீங்க, உங்களோட நியூ ஜாப் இருக்குதுங்க, உங்கள் பேரண்ட்ஸ் இல்லை அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி, இதுவும் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் கம்பேரிசன் தான் சொல்லலாம். ஸோ அந்த கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பிரச்சனை இருக்கலாம். அது மாதிரி தான் மற்றவங்களுக்கு நம்ம அன்பை கொடுக்கும்போது அன்பை கிடைக்கும், அதே நம்ம வெறுப்பு விதைக்கணும்னா வெறுப்பு தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம எப்போயுமே கிரிட்டிக் பண்ணக்கூடாது. அவன் இது பண்ணிட்டான், அது பண்ணிட்டான். ஏன்னா அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் லைட்டாக தாழ்வடையும் போது அவங்க நம்மளை கிரிட்டிக் பண்ணுவாங்கல்ல, அது நம்மளை அறியாமலே நம்மளை செல்ஃப் டவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதானா இதில் நம்ம தள்ளி இருக்கிறது தான் நல்லது. எப்போவுமே மற்றவங்கள உடனே நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுன்னு அவசியம் கிடையாதுங்க. அது உண்மையிலே நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை யுவர் வேல்யூஸ். ஸோ உங்களோட வேல்யூஸ் என்ன, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், உங்களோட இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் போக்கி நீங்கள் ஒரு நல்ல மனிதனாக மாறணும்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தாட் கண்டிப்பாக இருக்கும், எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு நீங்கள் நிறைய வாட்டரிங், நிறையா தண்ணி ஊற்றி அதை வளர்க்கலாங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த செல்ஃப் டவுட்டிங்கை சூப்பராக விரட்டி அடிப்பதற்கான நிறைய
விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் கீப் அ ஜர்னல் சொல்லுவாங்க. ஜர்னலிங் இஸ் ஆல்வேஸ் அ தெரபேட்டிக் எக்ஸப்ட் டு ப்ராக்டிஸ் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப அது முக்கியங்க. நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களை பற்றி அதை நீங்கள் ஒரு நோட்டில் எழுதலாம், புட் டவுன் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களை அறியாமலே உங்கள் மனசில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கும், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதுறீங்கன்னா உங்கள் மனசில் என்ன இருக்குது, உங்களுக்கு என்னென்னலாம் தோணுது அப்படின்றத ரொம்ப தெளிவாக தான் ஃபைனலாக எண்ட் ரிசல்ட் தான் எழுதுவீங்க. அப்போ உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அதனால் நீங்கள் எழுதி பாருங்கள். உங்களை நீங்கள் செல்ஃப் டவுட் பண்ணுறீங்க, எந்தெந்த விஷயத்துக்காக செல்ஃப் டவுட் பண்ணுறீங்க, உங்களால் ஏன் முடியாது, எதுக்காக முடியாது, ஏன் அப்போ முடிஞ்சது இப்போ முடியலை அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் வேறு கோணத்தில் நீங்கள் ஆராயும் பொழுது கண்டிப்பாக ஒரு அட் எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் ஒரு ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்து இதெல்லாம் முடியலப்பா, இத்தனை ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு, எதுவுமே பண்ண முடியல, என்னால் அதுலேருந்து வெளிவரவே முடியலன்னா நம்ம எத்தனையோ எபிசோடில் சொல்லியிருக்கோம், ஃபைனலாக ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை நீங்கள் சீக் பண்ணலாம். ஸோ ப்ரொஃபஷனல் ஹெல்ப்புக்கு, மென்டல் ஹெல்த்துக்கு நல்ல ஒரு சூப்பராக இருக்க, நல்லா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி, உங்களை அந்த பயத்தை போக்குற மாதிரி, உங்களுக்குள்ள அந்த செல்ஃப் டவுட் அந்த பிரச்சனையை போக்குறக்கு மாதிரியான நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த செல்ஃப் டவுட்ன்றது ரொம்ப 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 கொடூரமான ஒரு விஷயங்க ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையும். நம்ம நம்பலைன்னா நம்ம எப்படிங்க வந்து இந்த உலகத்தில் வாழ முடியும்? ஸோ அந்த நம்பிக்கையை நம்ம தான் கொண்டு வரணும். தன்னம்பிக்கை எப்போவுமே இருக்கணும். தான் பெருசுன்றத விட தன்னால் முடியும்னு நினைக்கணும். தலக்கணத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் டிஃப்ரெண்ட்டு, நம்ம சூர்யா சொல்கிற மாதிரி அது மாதிரி தாங்க. ஸோ நம்ம வந்து தன்னம்பிக்கையாக இருக்கணும், தலக்கணமாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த தன்னம்பிக்கை, தன்னுடைய நம்பிக்கை, தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை, இது அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த வெளிச்சத்தையும் ஒளியையும் உருவாக்கும் என்ற சந்தேகமே கிடையாது. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் வச்சுலாம் நீங்கள் எழுதி அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களோட 5 ரேட்டிங்ஸை நீங்கள் ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய சப்போர்ட்னால மட்டும்தான் இந்த பாட்காஸ்ட் தொடர்ந்து ரன் ஆகிட்டே இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடில் சூப்பரான ஒரு டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது மனோ. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ_Mano. இது உங்களோட நம்பிக்கை. டேக் கேர் நண்பா, நன்றி. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.